ஹலோ வெல்கம் வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற தமிழ் சீரியல் இல்லைங்க மலை சீரியல் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம கோத்தில் வந்து இருக்கார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வீட்டில் வந்து நான் வந்து வர சொல்லிட்டு வந்து வந்தேன். இந்த மல்லிக்கு எவ்வளோ வந்து ஃபோன் கால், எவ்வளோ வந்து மெசேஜ் எல்லாமே வந்து பண்ணேன். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மல்லி வந்து கண்டுக்காமல் நம்மளை வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே, இன்னும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு இன்னும் வந்து வீட்டுக்கு வந்து வராமல் இருக்காளா, அவள் வந்து எங்கே போயிருக்கா, எப்படி வந்து வராமல் வந்து போகிறா, அவள் வந்த அப்புறம் நான் வந்து அவகிட்ட வந்து பேசிட்டு தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போவேன், மற்றபடிக்கு வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து பக்கம் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாபுக்கிட்ட வந்து தகராறு பண்ணிக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்தே ஆகணும், அவள் வந்து எங்கே போயிருக்கா, எனக்கு வந்து கோயிலுக்கு போனவன் வந்து என்ன இவ்வளோ நாள் ஆகுமா வந்து வர்றதுக்கு, நான் வந்து எவ்வளோ வந்து ஆசைப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா, நான் என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலா, எல்லாம் இந்த கால கட்டாயம் ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் வந்து மல்லி மட்டும்தான். ஸோ அவளே வந்து இப்படி வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து பண்ணால் நான் வந்து எங்கே போகிறது, என்னை வந்து யார் வந்து ஏற்றுப்பாங்க, எனக்குன்னு இருக்கிறது வந்து மல்லியும் வெண்பாவும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவங்கள வந்து 2 பேருமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னுடைய தப்பா, நான் வந்து மல்லிக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணேன், கால் பண்ணேன், அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணேன், வாய்ஸ் நோட் போட்டேன், எல்லாமே வந்து பண்ணேன், எதுக்குமே வந்து ஒரு ஆன்சரும் ஒரு பதில் வந்து கிடையாது. ஸோ அப்படி வந்து மல்லி வந்து எங்கே போயிருக்கா, கோயிலுக்கு போயிருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து கோயிலேருந்து வந்து வெளியே வந்தோடனே வந்து ஃபோன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து ஃபோன் பண்ணாமல் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே, இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஸோ நம்ம பாபுவுமே வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல், என்ன மாப்பிள்ள என்ன திடீர்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து மல்லி வந்து வரலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி பாபு வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, மல்லி வந்த உடனே வந்து நான் வந்து பார்த்துட்டு மல்லிக்கிட்ட வந்து பேசிவிட்டு நான் வந்து போய்ட்றேன். ஸோ மல்லி வந்து நான் வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து என்னை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசணும், மல்லியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து அன்பு டார்ச்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு போன வேலை வந்து முடியல, இவள் வந்து என்ன யார் ஏது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து கிட்னாப் பண்ணி நம்ம வேலையை வந்து கெடுத்து விட்டு இவங்க வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ மல்லி வந்து ஒசூர் வந்து போனாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு எதிரி கூட்டங்களை வந்து சம்பாரிச்சிக்கிட்டு வந்து மறுபடியும் வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேராக வந்து காரில் வந்து ஏறி வந்து உக்காந்து இருக்காங்க. ஸோ நேராக வந்து சென்னை வந்து வருவாங்களா, இல்லை அங்கேயே வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ என்ன தான் வந்து பண்ணுறது மாதிரியான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா மனோகருமே வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கூட தான் வந்திருக்காரு. ஸோ உடனே வந்து இந்த வீட்டில் வந்து இப்படி வந்து விஜய் வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, உடனே நாகு இருந்துட்டு ஃபோன் பண்ணி இப்படி தான் வந்து மாப்பிள்ளை வந்து இங்கே வந்து தகராறு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, மல்லியை பார்க்காம நான் வந்து பக்கம் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் வந்து என்ன பதில் சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பிதுன்னு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து மல்லி வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பார்த்தோன்னா நான் வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கே வந்து போயிட்டேன். அங்கே வந்து போயிட்டு நான் வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தகராறு வந்து அங்கே வேறு கொஞ்சம் வந்து பிரச்சனை வேறு பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து மாப்பிள்ளை வந்து நேராக வந்து கிளம்பி வந்து வந்துட்டாரா, இல்லை அவருக்கே வந்து உண்மை வந்து தெரிய வந்துருச்சா, இல்லை நீங்கள் வந்து போயிருக்கிற உண்மை வந்து தெரிய வந்துருச்சா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து எனக்கு வந்து உண்மை வந்து புரியல. ஸோ இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து விட முடியாது மனோகரன்னு, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உடனே வந்து கிளம்பி வந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து தப்பிக்கவே வந்து முடியாது. விஜய் மாப்பிள்ளை வந்து நான் வந்து நங்குற மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து உக்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து சைலண்ட்டாக வந்து உக்காந்துட்டாரு. நான் வந்து மல்லியை பார்க்காம வந்து பக்கம் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து ஒன்றும் வந்து பேச முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அவருடைய மல்லியுடைய கணவர் வந்து அவங்க. ஸோ கணவன் வந்து கேட்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இதனால் வந்து எங்களுடைய வாயெல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மனோகர் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து தெரிய வேணாம், மல்லிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வரட்டும், ஏன்னா விஜய் வந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்தால் தான் வந்து மல்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விலகி வரக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியுமே வந்து நினைப்பாங்க. ஸோ இன்னும் வந்து நெருக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவுட் ஸ்பீக்கர் வந்து போட்டு மல்லியுமே வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நாகு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்து உண்டாயிடுச்சு. என்னடா இது வந்து மாப்பிள்ளை வந்து இப்படி வீட்டில் வந்து உக்காந்துட்ருக்காருன்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து தானே வந்து போகிறோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக வந்து வந்திருக்கோமே. ஸோ இங்கேருந்து வந்து இந்த விஷயமும் வந்து முடியாமல் அவளை பற்றி தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து போகிறது வந்து ஒரு நல்லதாக வந்து எனக்கு வந்து படலை. அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போகிறது தான் வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது. ஆனால் இப்படி வந்து விஜய் வந்து இப்படி வந்து குறுக்க வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அவர் தான் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து அங்கேயே இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினச்சா, ஆனால் இங்கே வந்து நம்மளை வந்து என்னையை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு பக்கம் வந்து முழிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.